வணக்கம் மாணவர்களே, நாங்க வந்து பார்க்க போறது தரம் 6 விஞ்ஞானம் 2ஆம் தவணைக்கான வீடியோவான எமது அன்றாட வாழ்வில் சக்தி. சரியா? சோ நீங்க 2வது பாடத்துல வந்து படிச்சிருப்பீங்க சடப்பொருட்கள் சக்தின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதுல வந்து சடப்பொருட்கள் என்றால் என்ன சொல்லி கேட்டா நீங்க வந்து சொல்லுவீங்க, வெளியில் இடத்தை பிடிக்கக்கூடியதும் திணிவை கொண்டதுமான பொருட்கள் சடப்பொருட்கள் எனப்படும் என்று சொல்லி நீங்க வந்து சொல்லுவீங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து சக்தி என்றால் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, வெளியில் இடத்தை கொள்ளாததும் திணிவை கொண்டிராததுமான பொருட்கள் சக்தி எனப்படும் என்று சொல்லி நீங்க வந்து சொல்வீங்க. சரிதானே? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு திருவிழா ஒன்றுல, சரியா, சிங்கள மக்கள் தங்களுடைய திருவிழாவில, தமிழ் மக்களுடைய திருவிழாவில இப்படிப்பட்ட செயற்பாடுகள் நடைபெறும். சிங்கள மக்களுடைய திருவிழால தான் இதுல காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிறைய செயற்பாடுகள் வந்து நடைபெறுறது. அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த திருவிழா ஒன்றுல காண கிடைத்த வேறுபட்ட செயற்பாடுகளோட படம் வந்து கீழே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. சரியா? காணப்பட்ட செயற்பாடுகளுடைய படம். இதுல பாருங்க, முதலாவது படத்தை பாருங்க, எல்லா படத்தையும் நல்லா அவதானிங்கோ, எல்லா படத்தையும் நீங்க பாருங்க என்னென்ன செய்ய வேண்டும். முதலாவது படத்துல கயிறு இலக்கினம். சரியா? சோ உங்களுக்கு கயிறு இழுத்தல் பற்றி தெரியும். பள்ளிக்கூடத்துல எல்லாம் நீங்க எப்படியுமே வந்து விளையாட்டு போட்டிகளின் போது கயிறு இழுத்தல் நீங்க தர மஞ்சள் விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேல் வகுப்புகளை விட கீழ் வகுப்புகளான பிரைமரி பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து நடக்கிறது. தர மஞ்சள் நீங்க வந்து விளையாடி இருப்பீங்க. சோ பாத்தீங்கன்னு சொல்லுன்னா கயிறு இழுத்தல் என்றா 2 குழுக்களாக பிரிச்சு விடுவாங்க. 2 பேருக்குமே சமமான அளவு கயிறு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரே கயிறை சமமான அளவுக்கு பிரிச்சு நடுவில் ஒரு கோடு போட்டு 2 பேருமே 2 சைட்டுக்கு மாக்களை வந்து கொடுப்பாங்க. சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ ஸ்டார்ட் சொல்லும் போது 2 பேருமே 2 பக்கத்தாலையுமே இழுக்க ஆரம்பிப்பாங்க. எந்த பக்கம் வேலைக்கு கோட்டை தாண்டி போகுதோ, சரியா, எந்த பக்கம் கோட்டை தாண்டி போகுதோ அந்த பக்கம் அவுட் ஆயிடும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து இதுல பாப்போம். இதுல உங்களுக்கு தரப்பட்ட படத்துல இந்த குரூப் ஏ குரூப், சரியா, இந்த குரூப் பி குரூப் உங்களுக்கு வந்து ஹவுசஸ் அடிப்படையாக கொண்டு பிரிச்சிருப்பாங்க. அப்ப இதுல வந்து பாருங்க கோடு இதுல இருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்ப யார் இந்த கோடை கடக்க போறது, பி குரூப் ஏ குரூப் பிடிச்சு இழுக்குது. சோ ஏ குரூப் வந்து பி குரூப்பை பிடிச்சு இழுத்து பி குரூப் இந்த கோட்டை தாண்டினா யார் அவுட் ஆவினா, பி குரூப் அவுட் ஆவினா. அப்ப இது கயிறு இழுத்தல்ல ஒரு விதமான ஒரு சக்தி எங்களுக்கு தேவைப்படுகிறது. சரியா? ஒரு வகையான சக்தி தேவைப்பட்டது. அந்த சக்தி எங்களுக்கு கிடைக்கும் போதுதான் எங்களால் என்ன செய்ய முடியும், இந்த கயிறு இழுத்தல் எங்களால வின் பண்ண முடியுமா, நாங்க சக்தியை கொடுக்கணும். அவர்களுக்கு எதிரான கொஞ்சம் மேம்பட்ட சக்தியை கொடுக்கணும். இப்ப ஏ குரூப் வந்து என்ன செய்யுது, பி குரூப்பை பிடிச்சு இழுக்குது. இனி இந்த பி குரூப் ஏ குரூப்பை பிடிச்சு இழுக்கணும்னா என்ன செய்யணும், ஏ குரூப்பை விட கொஞ்சம் அதிகமான சக்தியை தங்களை இருந்து பயன்படுத்தி இழுத்தா ஏ குரூப்பை இப்ப என்ன செய்யலாம், தோற்கடிக்கலாம். சரியா? சோ இந்த சக்தி என்பது இந்த கயிறு இழுத்தல்ல தேவைப்படுகின்றது என்பதை நாங்க வந்து இப்ப ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்வோம். ஒரு திருவிழால கயிறு இழுத்தல்ல நாங்க பார்த்துட்டோம் சக்தி எப்படி தொடர்பு பட்டிருக்கண்டு. அடுத்தது இதுல பாருங்க, இவர் ஒரு ஆள் வந்து அந்த இரும்பு சங்கிலி, சரியா, செயின் வச்சு வந்து இவன் வந்து அதை வந்து சுத்தி சுத்தி ஆடிக்கொண்டு இருக்கிறார். செயினை வச்சு சுத்தி சுத்தி ஆடிக்கொண்டு இருக்கிறார். சோ இந்த செயினை வச்சு ஆடுறதுக்கும் கூட இவருக்கு வந்து ஒரு சக்தி தேவைப்படும். சரியா? எல்லாமே நீங்க கூட நினைச்ச உடனே போய் இந்த செயின் எடுத்து நீங்க வந்து கழுத்துக்கு போடுற செயின் எடுத்து வச்சு சுத்துறையில அது வந்து பெரிய செயின்ஸ் வச்சு இவங்க வந்து ஆடிக்கொண்டு இருப்பாங்க. அத மாதிரி எல்லாராலையுமே ஆட முடியாது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே ஒழுங்கா அழகா ஆடுறதுக்கு வந்து ட்ரெயின் ஆகி இருப்பாங்க. அதே நேரம் அங்க வந்து நிறைய சக்தி, இவர் தன்னிலையில இருந்து நிறைய சக்தியை இழக்க வேண்டிய ஏற்படுது. இந்த கயிறை வந்து இந்த செயினை வந்து இவர் வந்து சுத்தி டான்ஸ் ஆடுறதுக்கு இவருக்கு வந்து நிறைய சக்தி இவர்ல இருந்து இழக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்தது இங்காலே ஒரு காவடி ஆடுகிறார். சரியா? சோ இந்த காவடியை தண்ணியில தூக்கி வச்சிருக்கிறதுக்கு, ஒரு பேரத்தை தண்ணியில தூக்கி வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு சக்தி தேவைப்படும். அதே நேரம் இவர் வந்து இந்த காவடி வச்சு ஆடும் போது இந்த காவடியை வச்சு துளி துளி ஆடுறதுக்கு இவருக்கு ஒரு சக்தி வேணும். இங்க இவர் வந்து உரி அடித்தல். இப்ப உரி அடித்தல்ல அவர் வந்து ஒரே இடத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறார் ஒரு இடத்துல நிக்கிறார். இப்ப இவர் இந்த உரி அடிக்கிறதுக்கு எப்படி சக்தி பயன்பட வேண்டாம், அவர் வந்து இந்த தடியை ஓங்கும் போது சக்தி உருவாகுது. தடியை ஓங்கும் போது அந்த தடியை ஓங்கித்தானே அவர் வந்து அந்த உரி அடிக்க போறார். சோ அந்த தடியை ஓங்கும் போது சக்தி வந்து வெளியாகிறது, சக்தி வந்து அவர் இழக்க வேண்டி ஏற்படுகிறது. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி வச்சேன்னா இவர் வந்து உணவு சமைக்கிறதுக்காக தேங்காய் துருவுகிறோம். சரிதானே?
உணவு சமைக்கிறதுக்காக தேங்காய் துருவினான். அப்ப இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி இவ வந்து மிஷினை வச்சு தேங்காய் திருவேல அவ ஏறி இருந்து தேங்காய் வந்து அந்த மர திருவலையை பயன்படுத்தி இவ வந்து திருவுற படம் வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. சோ இதுல வந்து இவ தேங்காய் திருவுறக்கு இவ வந்து என்ன செய்ய வேண்டி இருக்கும், அவளுடைய சக்திய இழக்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல வந்து இது தலானி சண்டை. சரியா, ரெண்டு மரக்கட்டையில 2 பேரை ஏற்றிட்டு ஒற்றை கையில வந்து அந்த ஒரு மூட்டை நிறைய துணிகள் போட்டோம். 2 மூட்டைகளை குடிப்பினான். சமமான அளவு சமமான நிறையுடைய 2 மூட்டை வச்சிருப்பினா. அப்ப அதுல வந்து 2 பேரை செலக்ட் பண்ணி 2 பேர் வந்து விளையாடுவாங்க, எதிர் டீம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2 பேரும் ஒற்றை கை தான் பயன்படுத்துவாங்க, மற்ற கை வந்து பின்னுக்கு கட்டி எடுப்பினா. அப்ப அந்த ஒற்றை கையை வச்சு மாறி மாறி அந்த துணி பேக்கால அடிபடிவினம். அந்த பேக்கால வந்து அடிபடிவினம். தலானி சண்டை, தலானியால அடிபடுற மாதிரி இவ வந்து அந்த துணி பேக்கால வச்சு அடிபடிவினா. அதுல யார் ஒருத்தர் அந்த கம்பத்துல இருந்து கீழே விழுகிறாரோ, அது உயரமாயெல்லாம் கட்டப்படாது, யார் ஒருத்தர் அந்த கம்பத்துல இருந்து கீழே விழுகிறாரோ அவர் வந்து அவுட் ஆவார். சரியா, சோ இது ஓகே. அப்ப இதுக்கும் என்ன தேவை, 2 பேரும் மாறி மாறி இந்த துணி பேக்க அடிக்கிறது, துணி பேக்கால தூக்கி அடிக்கிறதுக்கு இவருக்கு வந்து ஒரு சக்தி வேணும். அடுத்தது இவர் வந்து இன்னொரு ஆட்டை தப்பிக்கிறதுக்கு அவர் வந்து சக்தியை பயன்படுத்தணும். சரியா, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க, ஒரு மரம் ஏறுறது காட்டப்பட்டிருக்குது. சரியா, அந்த சறுக்கு மரம் ஏறுதல் நடைபெறும். இது வந்து எப்படின்னு தெரியல, இது வந்து ஒரு தூண்ல வந்து ஆக்கள் ஏறப்பட்டிருக்கு, மேலே ஒரு கொடி இருக்கு. அவர் என்ன செய்யணும், இந்த தூண்ல முழுமையா ஏறி மேல இருக்கிற கொடி எடுத்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து வின் பண்ணிடுவார். அவ இப்படி கேம்ல சறுக்கு மரம் ஏறுதல் சொல்லியும் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மரத்துல வந்து கிரீஸ் பூசி இருக்கும். அவ வந்து ஏறும் போது அது சறுக்கிக்கிட்டே போகும். அந்த சர்க்கிளை தாண்டியும் அவ ஏறி போய் கொடி எடுக்கிறத வச்சு அந்த கேம்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து இவர் கூட கையை மேல வச்சு காலை ஊண்டி இவர் வந்து என்ன செய்யணும், இந்த மரத்துல ஏறணும் கட்டாயமாக. மரம்ன்றது பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா உங்களுடைய மரம் மாதிரி கிளைகள் எல்லாம் இருக்காது, ஒரு கம்பம். சரியா, ஒரு போஸ்ட் கம்பம் இருக்குது தானே, அத மாதிரி ஒரு கம்பமா தான் இது வந்து இருக்கும். அதுல ஏறி இவர் வந்து கொடியை எடுக்கணும். அடுத்தது இதுல பாருங்க, இவர் வந்து அந்த தீ வளையங்களை கையில வச்சு சுத்தி இவர் வந்து ஷோ காட்டிக்கொண்டு இருக்கிறார். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து இதை வந்து வேகமா சுத்துறதுக்கு, இந்த தீ வளையங்களை வேகமா சுத்துறதுக்கு இவருக்கு என்ன தேவையா இருக்கும், இவருடைய சக்தி. அடுத்தது இவை வந்து மேளக்காரர்கள் அவங்க மேளத்தை ரெண்டு சத்தமா முழங்க வேணும்னு சொல்லி சொன்னால் அவையில் வந்து சக்தியை வீணாக்க வேண்டி இருக்கும். அவளுடைய சக்தியை வந்து அதுல அவளுடைய சக்தி கட்டாயமாக தேவைப்படும். அப்ப இது திருவிழாவில் நடைபெற எங்களுடைய அன்றாட வாழ்வுல எல்லா தேவைகள்லையுமே சக்தி என்ற ஒன்று இருந்தால்தான் அதெல்லாம் உங்களால செய்யக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இருக்குது சக்தி வந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களுக்கும் உதவி கொண்டுதான் இருக்குது. சரியா, சோ இந்த சக்தியை பற்றி தான் நாங்க வந்து இந்த பாடம் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சக்தி வந்து எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகிறது. சரியா, சக்தி எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சக்தி வந்து உணவு. சரியா, உணவு உண்ணுதலால்தான், உயிரினங்கள் உணவு உண்ணுதலால்தான் இது சக்தி வந்து பிறப்பிக்கப்படுது. அதுல சக்தி பிறப்பிக்கப்படுறதுக்கு ஒரு எங்களுடைய உயிரங்கிகள ஒரு சிறப்பியல் பகுதிக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுவாசம். உங்களுக்கு தெரியும், சுவாசத்துல வந்து அந்த ஆக்சிஜன்ஸ் போய் எங்களுடைய அந்த நியூட்ரியன்ஸை உடைக்கிறதாகவும் அதுல இருந்து சக்தி வார்த்தாமன்னு சொல்லி நீங்க வந்து சுவாசத்துல படிச்சிருப்பீங்க. சரிதானே, சுவாசம் என்ற முதலாம் பாடத்துல நாங்க வந்து படிச்சிருப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு சக்திக்கு இன்னொரு வரைவிலக்கணம் வந்து தந்திருக்காங்க, வேலை செய்யும் ஆற்றல். சரியா, அது வந்து என்ன, வெளியிலிடத்தை கொள்ளாததும் திணிவை கொள்ள விதமான பொருட்கள் சக்தி எனப்படும். இது வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும். சரியா, சோ இது வந்து சக்திக்கான 2வது வரைவிலக்கணம். மற்ற சக்தியை பயன்படுத்தி வேலை செய்தல். இப்ப நாங்க வந்து இந்த சக்தி எப்படி எல்லாம் எங்களுக்கு பயன்படுது என்பதை பற்றி நாங்க வந்து இப்ப பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வந்து காத்தாடி தெரியும். சரியா, காத்தாடி இருக்குதானே, அந்த காத்தாடி வந்து நீங்க வந்து எப்படி காத்தாடி ஒன்று செய்யறது சொல்லி உங்களுக்கு வந்து இந்த செயற்பாடுல வந்து தந்திருக்கணும். ஸோ நீங்க வந்து இந்த செயற்பாடை வாசிச்சு அந்த தேவையான பொருட்களை நீங்க வந்து வச்சு நீங்க ஒரு காத்தாடி செஞ்சு கொள்ளலாம். ஆனா உங்களுக்கு காத்தாடி சின்ன வயசுல இருந்தே தெரியும். சின்ன வயசுல கூட கோயில் திருவிழாக்கள்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்னா காத்தாடியல் வச்சு விற்பினோம். சரி, அதுல காத்தடிக்கும் போது என்ன செய்ய தொடங்கும், சுழற தொடங்கும் அந்த காத்தாடி. இப்ப நீங்கள் இவ்வளவு காலமா அந்த காத்தாடி சுழறதை பார்த்து
சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்க்க அவைகளுக்கு என்ன அவையில எதுவுமே யோசிக்கிறீல்ல காத்தாடி சுத்துது அது தாங்கள் சுத்த வைக்க ஓடி ஓடி என்ன செய்யறது என்ன வேகமா சுத்த வச்சு விளையாடிக்கொண்டு திடீர் அந்த காத்தாடியை வச்சு நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா காத்தாடி என்னன்னு நாங்க ஓடும் போது வேகமா சுழறுகிறது அல்லது நல்ல காற்று அடிக்கும் போது வேகமா சுழறுகிறது சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுல வந்து பாருங்க அந்த காற்றாடி வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் காற்றாடி வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு சக்தி தேவை உங்களுடைய அன்றாட வாழ்வுல வேலை என்றாலே அதுக்கு ஒரு சக்தி தேவை சரியா சோ இந்த காத்தாடி என்ற ஒரு பொருளும் அதோட காத்தண்ட வேகம் அதிகரிக்கும் போது அது வேகமாக சுழற ஆரம்பிக்கிறது சரியா அப்ப உங்களுக்கு நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் உங்களோட இந்த காற்றாடி நீங்க சின்ன வயசுல இருந்து பாவச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாதான் இருக்கும் சரியா அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்ப இந்த காற்றாடி வந்து சுழறதுக்கு என்ன காற்று என்ற ஒரு சக்தி அதுக்கு கிடைக்கிறதால தான் அதுக்கு காற்றுல இருந்து ஒரு சக்தி கிடைக்கிறதால தான் அந்த காத்தாடி என்ன செய்ய தொடங்குது சுத்த ஆரம்பிக்குது சரியா அதே மாதிரி என்னொன்று இருக்குது இது வந்து விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள்ல பார்க்கலாம் இல்ல இது வந்து பெருசா இருக்கிறதால எங்கேயாவது கண்காட்சிகள்ல வைக்கப்பட்டிருக்கோம் சூரிய அடுப்பு சரியா சூரிய அடுப்பு நாங்க வந்து இங்க அடுப்பு மூட்ட போறதும் இல்ல தீக்குச்சியும் தேவையில்லை விறகும் தேவையில்லை மண்ணெண்ணையும் தேவையில்லை எங்களுக்கு தேவை ஒரு பெரிய பாத்திரம் ஈய பேப்பர் அல்லது ஈய பேப்பர்னு சொல்லி சொன்னது அது வந்து நல்லா இருக்கும் ஈய பேப்பர் அடுத்தது ஒரு சின்ன கப் அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஈய பேப்பரால சுத்தின ஒரு பாத்திரம் அதுல நீங்க பாத்திரத்தை சுத்தாட்டிக்க நீங்க வந்து ஈய பேப்பரால சுத்தின ஒரு கார்ட்போர்ட் மட்டையா இருந்தா கூட காணும் அதுல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு சரிவா சரியா நீங்க வந்து ஒரு வட்டம் இதுல தரப்பட்ட உருவம் இருக்குதானே அந்த உருவத்தை பாருங்க அத மாதிரி இருக்கலாம் சரியா இந்த உருவம் மாதிரி இருக்கலாம் அல்லது கொஞ்சம் சதுர நிறத்துல இப்படி இருக்கலாம் பாருங்க கீழே வந்து உங்களுக்கு அது எப்படி செய்யறன்னு சொல்லி வந்திருக்கு சோ ஈயத்தால ஒட்டிட்டு நீங்க கம்பிகளை கொள்வது சரியா இங்க இருந்து அங்க இந்த பக்கம் இங்க இருந்து அந்த பக்கம் சொல்லினாங்க உங்களுடைய 2D பிக்சர்ஸ்ல காட்ட முடியாது இதுல உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரியா நாங்க கீறும் போது அதெல்லாம் கீறுறது கொஞ்சம் கடினமா தானே இருக்கும் சோ பாத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா அப்படி கம்பியை கொழுவிட்டு அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னு பாருங்க சரியா அதுல வந்து அந்த சூரிய அடுப்புல அந்த கம்பியில வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து அந்த கம்பியில ஒரு கப்பை சரியா ஒரு கப்பை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க தொங்க விட்டுருக்கிறாங்க அப்ப இனி என்ன செய்ய போதா இந்த கப்புக்குள்ள தண்ணியை விட்டுட்டு இந்த கப்பை வந்து மூட போறாங்க சரி அப்ப அந்த கப்புக்குள்ள வந்து தண்ணியை விட்டுட்டு மூடி வச்சோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நேரத்துல அதுக்கும் 12 மணி நேரமா வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா சூரியன் சரியா நடுவுல நிற்கும் அது பரந்த மைதானங்கள் நிழல்களை உடனே வச்சா என்ன கொதிக்கும் பரந்த ஒரு மைதானத்துக்குள்ள சமவெளி வெளியா இருக்கக்கூடிய மரங்கள் இல்லாத இடங்கள்ல வந்து நீங்க வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய முற்றம் அப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா முற்றத்துல கூட நீங்க வந்து வைக்கலாம் வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க வந்து என்ன செய்யணும்னா கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் இதுல வச்ச தண்ணி எடுத்து நீங்க பக்குவமா ஒரு கப்ல இது நீங்க ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்து கொஞ்சம் தண்ணியை இதுக்குள்ள வாப்பீங்க மெட்ட தண்ணியில என்ன செய்வீங்கன்னா வேற ஒன்றுல வைப்பீங்க வேற ஒரு கப்ல எடுத்து வெயிலுக்கு வைக்காம உள்ளுக்கு உங்களுடைய அறை வெப்பநிலையில வைப்பீங்க அப்ப என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு 20-30 நிமிடங்களுக்கு பிறகு இதை எடுத்து ஒரு தெர்மோமீட்டர் கொண்டு சரியா தெர்மோமீட்டர் என்ன தெர்மோமீட்டரை கொண்டு நாங்க வந்து என்ன செய்யணும்னா இதுல வந்து வைப்போம் இது சுடுதண்ணிக்குள்ள வச்ச அந்த வெயிலுக்குள்ள வச்ச கப்பலை வந்து வைப்போம் மெட்டதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் தெர்மோமீட்டர் வைக்கணும் ரெண்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர்ல வந்து வெப்பநிலை குறைவா இருக்கும் இவர்ல அதிகமாக இருக்கும் பாருங்க நார்மலாகவே நீங்க ஒரு கப்புல தண்ணியை விட்டு கொஞ்சம் வெயிலுக்கு வச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி உங்களுக்கு சுட ஆரம்பிக்கும் மதிய நேரங்கள்ல நீங்க போய் வெயில் பக்கமா இருக்கக்கூடிய பெப்ஸை திறந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து சூடான தண்ணி தான் பெறப்போகுது சரியா சோ அதை நாங்க ஈயம் கட்டி வைக்கிறோம்னு சொல்லி சொன்னா அது இன்னும் சூடாக்கி சரியா நல்ல கொதிநிலையோட உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக நாங்க வந்து இந்த செயற்பாடை செஞ்சு பார்க்கிறோம் சரியா இப்ப பாருங்க இதுல வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கார்ட்போர்ட் மட்டையை வச்சு எப்படி செய்யறேன்னு சொல்லி இருக்கு சோ நீங்க வந்து அதை செஞ்சு பார்க்க விரும்பி இருந்தா நீங்க வந்து அதை செய்யலாம் அதோட இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வெளியில வைக்கப்பட்ட உண்டு அந்த நீர் சுடுவது
உங்களுக்கு சூடுன்றது தெரியுமே, அது சூடாகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சூரியனுடைய வெப்பம். சரியா? சூரிய வெப்பத்தை நீர் உறிஞ்சி விட்டது. வெப்பமாக இருக்கிற சூரிய வெப்ப சக்திய நீரின் வெப்பநிலை என்ன செய்யுது? ரெண்டுமே ஒன்று கொண்டு தொடர்பு பட்டு உள்ளுக்கு நுழையுது. சரிதானே? அதாவது சூரியனுடைய வெப்பநிலை நீர் வெப்பநிலையோட போய் கலக்குது. சோ அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சூரியனோட வெப்பநிலை தான் ஒரு சக்தியா செயல்பட்டு எங்களுக்கு சுடுதண்ணியா அந்த நீரை மாத்தி தந்திருக்கு. சரியா? இப்ப இந்த வெப்பநிலை அளவிற்கு வெப்பமானி பயன்படுத்தப்பட்டது. அதை நான் உங்களுக்கு தெர்மோமீட்டர்னு சொல்லியிருந்தேன். அது அதனுடைய ஆங்கில பெயர். அப்ப இதுல செல்சியஸ் அளவீட்டுல தான் அளப்பாங்க. அதை நாங்கள் டிகிரி செல்சியஸ், டிகிரி சி சொல்லி போடுவோம். அதாவது ஒரு பூச்சியம் மாதிரி சின்னனா மேல போட்டுட்டு கீழே சி என்றதை நாங்கள் போடுவோம். சரியா? அதான் டிகிரி செல்சியஸ். அப்ப சூரிய அடுப்புல உணவு சமைக்கிறதுக்கு சூரிய வெப்ப சக்தி தேவைப்படுது. அன்றாட வாழ்வுல மிளகு, தானியம், எலுமிச்சை, ஊறுக என்பவற்றையெல்லாம் உலர்த்துவதற்கு நாங்க என்ன பயன்படுத்துறோம்? சூரிய சக்தியை பயன்படுத்துறோம். சரியா? சோ இது நீங்க பாருங்க, சூரிய சக்தியை பயன்படுத்தி உலர்த்தப்படுபவை எவை? கேள்வி உங்களுக்கு கேட்கப்படும். சரியா? தானியங்கள், எலுமிச்சை, ஊறுகாய் என்பவற்றை உலர்த்துவதற்கு சூரிய வெப்ப சக்தி பயன்படுத்தப்படுகிறது. இது நீங்க பார்த்திருப்பீங்க, பல இடங்கள்ல வச்சிருப்பாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சூரிய வெப்பநிலையில நீரை சூடாக்குவதும் எப்படின்னு சொல்லி நீங்க மேல ஒரு செயற்பாடுல பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட அத்தனை செயற்பாடுகளுக்கு எங்களுக்கு ஒன்று தேவைப்படுது. என்ன? சூரிய வெப்ப சக்தி. சரியா? சூரிய வெப்ப சக்தி தான் நாங்க எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. சூரிய வெப்ப சக்தி. இந்த சூரியனுடைய சக்தியை தானே நாங்கள் சூரிய வெப்ப சக்தி என்று சொல்லி குறிப்பிடுறோம். அதாவது இந்த ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு பொருளை நாங்க சக்தி முதல் என்று சொல்லி சொல்றோம். சரியா? சக்தியை பிறப்பிக்கக்கூடிய பொருளை சக்தி முதல் என்று சொல்லி சொல்றோம். சூரியன். சரியா? சூரியன்ல இருந்து எங்களுக்கு வெப்ப சக்தி வருது. அப்ப இந்த வெப்ப சக்தி வேணும்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு என்ன வேணும்? சூரியன் வேணும். அப்ப இந்த சூரியன் யாரு? வெப்ப சக்திக்கான ஒரு சக்தி முதல். அடுத்தது நீங்க பாருங்க, உங்களுடைய விறகு. விறகு என்ன? வெப்ப சக்திக்கான ஒரு சக்தி முதல். சரியா? அடுத்தது நாங்க ஒளி சக்திக்கு பார்ப்போம். உங்களுடைய எல்இடி பல்ப். எல்இடி பல்ப் இது என்ன? ஒரு வெளிச்சத்துக்கான சக்தி முதல். நெருப்பு வெளிச்சத்துக்கான சக்தி முதல். ஸோ இதெல்லாத்தையும் நீங்க ஞாபகம். ஒரு சக்தியை உற்பத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு பயன்படுத்தப்படுறது நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சக்தி முதல்கள் என்று சொல்லி நாங்க சொல்கிறோம். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சக்தி முதல்கள் மனிதன் சக்தியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உணவு உண்டுதான் மனிதன் தன்னுடைய உடல்ல சக்தியை ஏற்படுத்தி கொள்கிறான். ஆனா மனிதன் தன்னுடைய எல்லா செயற்பாடுகளையும் செய்யக்கூட அவனுடைய உடல் சக்தி மட்டும் காணாது, அவன் வேறு சக்திகளையும் பயன்படுத்துறான். பாருங்க, சூரியன் ஒரு சக்தி முதலா செயற்படுது. மனிதனுக்கு தேவையான சக்தியை கொடுக்குறது என்ன சக்தி? வெப்ப சக்தி. மனிதனுக்கு தேவையான வெப்ப சக்தியை வழங்குறது யாரு? சூரியன். அப்ப இந்த சூரியனுக்கு வெப்ப சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி முதலாக இந்த சூரியன் காணப்படுகிறது. சரியா? உயிர் திணிவு, சுவட்டெரி பொருள், காற்று, பாயும் நீர், கடல் அலை, வற்றுப்பெருக்கு, புவியினுடைய வெப்பம், அணுக்கரு, கருச்சக்தி சொல்லி சொல்றேன். இப்படிப்பட்ட சக்திகள் எல்லாம் சக்தி முதல்களுக்கு உதாரணங்களாக இருக்கின்றன. சரியா? அதாவது மனிதனுக்கு உதவக்கூடிய சக்தி முதல்களுக்கு உதாரணமாக இருக்கின்றது. நாங்க இப்ப கொஞ்சம் செயற்பாடுகளுக்கும் அதுக்கான சக்தி முதல்களையும் பார்ப்போம். மிளகாய் உலர்த்துதல் என்ன சக்தி எங்களுக்கு பயன்படுத்தப்படுது? சரியா? பதிகள் சொல்லி சொன்னா மிளகாய் உலர்த்துறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? சூரியன். சரியா? மிளகாய் உலர்த்துறதுக்கு என்ன சக்தி முதல் எங்களுக்கு பயன்படுத்தப்படுது? சூரியன் சக்தி முதலாக பயன்படுத்தப்படுகின்றது. வாகனத்தை ஓட்டுதல், வாகனம் ஓட்டுறதுக்கு. சரியா? வாகனம் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? பெட்ரோல்,
டீசல் அல்லது சுவட்டு எரிபொருள்னு சொல்லி நாங்கள் இதில் சொல்றோம். சுவட்டு எரிபொருட்கள் தான் இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம். உணவு சமைக்கிறதுக்கு என்னது விறகு, அது விறகு வந்து உயிர் திணிவு, எல்பி வாயு, மின்சாரம், மண்ணெண்ணெய் இதெல்லாம் நாங்கள் உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். சரியா? அதுக்காக வந்து மிளகாய் போடுறோம், வெங்காயம் போடுறோம்லாம் பார்க்குறதில்ல. இந்த உணவு சமைக்கிறதுக்கு முக்கியமான வெப்பத்தை பிறப்பிக்கிறதுக்காக என்ன பயன்படுத்துகிறோம்ன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளும். சரியா? அடுத்தது உடைகளை அழுத்துதல், அதாவது அயன் பாக்ஸ். சரிதானே? உடை அயன் பாக்ஸை வச்சு தானே நாங்கள் உடை வந்து மினுக்குவோம். எங்களுடைய ஆடைகளை வந்து மினுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது அயன் பாக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த அயன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முந்தி எப்படி இருக்குமெண்டா சிரட்டையினுடைய அந்த எரிஞ்ச சிரட்டையை சூட்டோட வச்சு அதுக்குள்ள வந்து போடுவாங்க. அல்லது அந்த சிரட்டை கறிகளை கொண்டு வந்து அவங்க வந்து எரிச்சு அந்த அயன் பாக்ஸில் வச்சு அதை வந்து எரிச்சு சூடாக்குவாங்க. அதுக்கு பின்னாடி அந்த அது வந்து சூடான பின் அதை வந்து அவங்க வச்சு மினுக்குவினோம். சரியா? அப்போ அது வந்து முன்னைய காலங்களில் பயன்படுத்தப்பட்டது. சிரட்டை வந்து உயிர் திணிவு. இப்போ வாரதெல்லாம் மின்சாரத்தில் பயன்படுத்துகிற அயன் பாக்ஸ்களாக தானே இருக்கு. அடுத்தது பாருங்க, நீரை சூடாக்குவதற்கு. சரியா? திரவ பெட்ரோலிய வாயு எல்பி வாயு, மின்சாரம், சுவட்டு எரிபொருள், உயர் திணிவு இதெல்லாம் நாங்கள் வந்து பயன்படுத்துகிற எதுக்கு? நீரை சூடாக்குறது. சரியா? ஸோ இப்படிப்பட்ட நிறைய செயற்பாடுகள்ல உங்களுக்கு வந்து சக்தி வந்து பயன்படுத்துகிறது. இப்போ எங்களுக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்ற சக்தி முதல்களை பற்றி எல்லா சக்தி முதல்களை பற்றி நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்க, இதில் வந்து முதலாவது சக்தி முதல் சூரியன், முக்கியமான சக்தி முதல். சரியா? மிகவும் பெரிய சக்தி முதலாக இந்த சூரியன் வந்து காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப இன்று நாங்க ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறோம், ஒவ்வொரு வேலைகளா செய்யறோம். அப்ப அத்தனை வேலைகளுக்கு எங்க எண்ணங்களை சக்தி கிடைக்குது? உணவுல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் என்ன செய்யும்? சாப்பிட்டு தங்களுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொள்ளும். இதே மாதிரி அப்ப எல்லா உயிரினங்களுக்குமே சாப்பிட்டா தான் சக்தி வருது. அப்ப தாவரங்களும் என்ன செய்யணும்? சாப்பிட்டா தான் சக்தி வரும். தாவரங்கள் சாப்பிடுற செயற்பாடு என்ன? அவை வந்து என்னவா காணப்படுது? தட்பூசணிகளாக தாவரங்கள் வந்து காணப்படுகிறது. பச்சை தாவரங்கள் தட்பூசணிகளாக காணப்படுகின்றன. தட்பூசணி என்றால் தாங்களாவே உணவை உற்பத்தி செஞ்சு சாப்பிடுகிறோம். அப்ப தாங்களா உணவை உற்பத்தி செஞ்சு அதை பயன்படுத்துறது வந்து பச்சை தாவரங்கள். இதுக்காக எனக்கு என்ன தேவை? ஒளித்தொகுப்பு என்ற ஒரு செயற்பாடில் ஈடுபடினோம். இந்த ஒளித்தொகுப்பு என்பதுல இந்த ஒளி, சூரியனுடைய ஒளி கிடைக்கும் போது அந்த ஒளியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஒளித்தொகுப்பை செய்யணும். அப்ப முதலாவது இந்த சூரியன் எதுக்கு சக்தி முதலான்னு காட்டப்படுது? ஒளிக்கான ஒரு சக்தி முதலா, ஒளியை தரக்கூடிய ஒரு சக்தி முதலான்னு இந்த சூரியன் வந்து தாவரங்களுக்கு உதவுகின்றது. அதே நேரம் எங்களுக்கு கூட பகல் வேளைகள்ல ஒளி கிடைக்கிறது ஒரு நன்மைதானே எங்களுக்கு. எங்களுடைய இயற்கையில எங்களுடைய உலகத்துல ஒரு கால நேரம், ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு கால நேரம் ஃபுல்லா எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது எங்களுக்கு நன்மையா தானே இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு சக்தி முதலா உதவுறது சூரியன். அடுத்தது புவி மீது உயிரங்கியல் நிலைத்திருப்பதற்கு சூரிய சக்தி அத்தியாவசியமானது. இப்ப தானியங்களை உலர்த்துதல், ஈரமான உடைகளை உலர்த்துதல் போன்ற செயற்பாடு இருக்கலாம். என்னது நாங்க பயன்படுத்துறோம்? சூரிய வெப்பத்தை பயன்படுத்துறோம். சரியா? அதாவது முதல் சொன்னது தானே, இந்த உயிரினங்கள் வந்து உலகத்துல வாழணும் என்ன தேவை? சூரியன். அதான் என்னடா தாவரங்கள் உணவு செஞ்சாதான் அந்த தட்போசணிகள்ல இருந்து புறவோசனைகள் தாங்கி இருந்து உணவை பெற்றுக்கொண்டு இருக்கின்றன. ஸோ தாவரங்கள் ஃபர்ஸ்ட் உணவை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு வந்து என்ன தேவைங்க? ஒளிச்சக்தி தேவை. அந்த ஒளிச்சக்தி எங்க இருந்து கிடைக்கணும்? சூரியன்ல இருந்து கிடைக்கணும். ஸோ இதுக்கு சூரியன் வந்து முதலாவது உயிரங்கியலின் நிலைத்திருப்புக்கு உதவுகிறது. அடுத்தது நாங்க சாப்பிட்றதுக்கான தானியங்களை உலர்த்துறது, மிளகாய் உலர்த்துறது, ஈரமான உடைகளை உலர்த்துறதுக்கு சூரியன் தன்னுடைய வெப்ப சக்திக்கான ஒரு முதலாக காணப்படுகிறது. அடுத்தது சூரியன் மின்சக்திக்கான ஒரு முதலாகவும் காணப்படுகின்றது. சரியா? இப்ப பாருங்க, இப்ப நிறைய வந்திருக்கு சூரியன் நீர் வெப்பமாக்கி. சரியா? சூரிய நீர் வெப்பமாக்கி இதுக்குள்ள என்ன செய்யும்னா, ஒரு பக்கத்தால நீர் வந்தங்க போகும். அங்க இருக்கக்கூடிய வேற அந்த குழாய்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சூரிய வெப்பத்தை உறிஞ்சி வச்சிருக்கும். அந்த நேரத்துல அந்த வந்த நீர் அந்த குழாய்களுக்குள்ளால போய் கொண்டிருக்க அந்த சூரிய வெப்பத்தின் இதால நீர் வந்து சூடாக்கப்படுறது. சரியா? இப்ப நீரை சூடாக்குவதற்கு இப்ப ஒரு சுலபமான வழி என்ன? சூரிய நீர் வெப்பமாக்கி. இது சில வீடுகள்ல கூரைகள் மேல இருக்கும், அல்ல பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த சூரிய நீர் வெப்பமாக்கி வந்து பயன்படுத்தப்படும். அடுத்தது
மின்சார வசதி இல்லாத வீடுகளில் வந்து என்ன செய்யலாம், மின் உபகரணங்களை செயற்படுத்துவதற்கு கஷ்டமாக இருக்கும். மின்சாரம் இல்லையான்னு சொல்லி சொன்னா மின் உபகரணங்களை வச்சு என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாம். அப்ப வந்து சூரிய கிழங்குல பொருத்தினா சரியா, சூரிய கிழங்கு இருந்தா அது வந்து என்ன செய்யும்னா அது சூரியனுடைய வெளிச்சம் சூரிய கிழங்குல படும்போது மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அது மின்சாரத்தை அது வந்து காலை நேரங்களில் தேவையானது பயன்படுத்தி கொள்ளலாம். மாலை நேரமான சூரியன் இருக்குமா, சூரியன் மாலை நேரங்கள்ல இருக்காது. அப்ப சூரியனுக்கு அங்க போறது, அது பகலே நிறைய வெளிச்சம் எங்களுக்கு கிடைச்சு கொண்டு தான் இருக்கு. சோ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அந்த வெளிச்சத்தால ஏற்பட்ட மின்ன தேவையான மின்ன நாங்கள் பயன்படுத்துவோம், மிச்சம் எல்லாம் சேமிப்புல இருக்கு, அது இரவு ஃபுல்லா எங்களுக்கு பயன்படும். அடுத்த நாள் காலமே திருப்பி சூரியன் உதிக்கும் போது இந்த மின்கலங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், சூரிய கலங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சோ சூரியன்களுக்கு பல இடங்கள்ல சூரியன் ஒரு முக்கியமான சக்தி முதலாக காணப்படுகின்றது. அடுத்தது உயிர் திணிவுகள் சரியா. அப்ப வறட்சியான காலங்கள்ல காட்டுத்தீ ஏற்படும். காட்டுத்தீ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது காடுகள்ல வந்து ஏதாவது ஒரு பகுதியில மரங்கள் உரசப்படுறதாலேயோ சரியா, வானிலை மரங்கள் வந்து ஒன்றி ஒன்று இறுக்கமாக உரசப்படும் போது சில வேளைகள் அங்க வந்து தீப்பொறி ஏற்படுகின்றது. இப்ப இந்த தீப்பொறி என்ன செய்யணும்னா அங்க வந்து நல்ல வறட்சியான காலம் எல்லா தாவரங்களுடைய இலைகளும் சருகுகளாக கொட்டு இருக்கும். அப்ப தீப்பொறி போய் ஒரு சருகுல விழுந்து அந்த சருகுல தீ பிடிச்சிச்சுன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் காடனா ஒவ்வொரு மரத்துக்கு முறையில நிறைய மீட்டர் விட்டு விட்டா போய் கொண்டிருக்கும். இல்ல நெருக்கின மரங்கள் ஒவ்வொரு மரத்துல இருந்து சருகு போட்டு கொண்டிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வெப்பமான காலம், சூரியனுடைய வெப்பமும் சேர்ந்து வருது. அப்ப என்ன செய்யும், நல்லா எரிய ஆரம்பிக்கும். அப்ப இதை வந்து அது என்ன செய்யும், ஒவ்வொரு சருகுல பற்றும், சருகுல பற்றி எரிஞ்சது மரங்கள் ஃபுல்லா பிடிச்சி அப்படியே காடு ஃபுல்லா படுந்துட்டு போகும். காட்டுத்தீன்றது காட்டுத்தீ போல் பரவியதுன்னு சொல்லி சொன்னா காட்டுத்தீ மிகவும் வேகமாக பரவி கொண்டு போகும். அப்ப இந்த காட்டுத்தீ அணைக்கிறது மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் சரியா. அப்ப தாவரங்களோட உலர்ந்த பகுதிகள் வந்து இலகுல தீப்பிடிக்க கூடியதாகத்தான் இருக்கின்றது சரியா. அந்த சருகுகள் இருக்கிறதால தானே அங்க வந்து நெருப்பு வந்துச்சு. நாங்க சருகுகளுமே இல்ல வரும் மணல்ல உங்க நெருப்பு பிடிக்குமா, இல்ல சரியா. சோ அந்த தாவரங்களுடைய உலர்ந்த பகுதிகள் வந்து தீப்பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கின்றது. அடுத்தது அந்த இடங்கள்ல அப்ப நிறைய வெப்பம் வந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா உலகில காணப்படும் இறந்த உயிரங்கிகள பகுதிகளில் இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது சரி. அதுங்கன்னு சொல்லி சொன்னால் அதாவது இவன் சொல்லிடுறது இப்ப தாவரங்கள்லேருந்து விடக்கூடிய இலைகள் எல்லாம் இறந்த தாவர இலைகள் தானே. அதுல எங்களுக்கான ஒரு சக்தி வெப்ப சக்தி வரும்போது அங்க அந்த தாவர இலைகள் எரிய தொடங்குதுன்னா எங்களுக்கு தீ என்ற ஒன்று கிடைக்குது. அப்ப இறந்த உயிரங்கிகள் பகுதிகளும் கூட சக்தி முதலா காணப்படுகிறது. இதை வச்சுக்கொண்டுதான் உயிர் திணிவு என்றதை நாங்க வந்து எடுத்துக்கொள்றோம் சரி. அதாவது உயிரில் இருந்த பொருட்கள் வந்து இப்பொழுது உங்களுக்கு ஒரு சக்தி முதலா பெற்றுக்கொள்ளப்படுகிறது. தாவரங்களும் அல்லது விலங்குகள பாகங்களும் உயிர் திணிவுகளாக அழைக்கப்படுகின்றன. அடுத்தது நாங்கள் பயன்படுத்துகின்ற பிரதான உயிர் திணிவு விறகு. விறகு அங்கே எடுக்கப்படுது, ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கப்படுது. பச்சை மரத்தையா கொத்தி எடுக்கிறோம் இல்ல, அது வந்து ஒரு இறந்து போன தாவரத்திலிருந்து தான் விறகு வந்து பெறப்பட்டுகிறது. அடுத்தது சிரட்டை சரியா, கரி, பழுதடைந்த மரக்கரிகள், பழுதடைந்த உணவுகள் போன்ற கழிவுகள், வெக்கோல், மரத்தூள், உமி, இதெல்லாம் நாங்கள் உயிர் திணிவுன்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் வழியான்னு சொல்லி சொன்னா தீ ஊட்டுறதுக்கு நல்ல பொருட்களாக இருக்கின்றன. உயிர் திணிவை பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள்ல மரத்தூள் அடுப்பு இப்ப பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுகின்றது சரியா. மரத்தூள் அடுப்பு வந்து இப்ப விறகை விட இந்த மரத்தூள் அடுப்புன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் சுலபமாகவும் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மரத்தூள் அடுப்பு இது வந்து இதுல ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கு. நீங்க இந்த மரத்தூள் அடுப்பு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து கொள்ளலாம் சரியா. சோ இந்த மரத்தூள் அடுப்பு வந்து இப்படியும் இப்ப அதிகமான வீடுகள்ல இருக்கும். இப்ப சில வழிகள்ல இது இருக்காது பாத்தீங்கன்னு சொல்லி இப்ப நிறைய பேருக்கு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி இந்த கேஸ் அடுப்புகளை சமைக்கிறதா இப்ப இதா போயிடுச்சு. இந்த கேஸ் அடுப்புல சமைக்கிறதுனா கூட அங்க வந்து ஒரு சக்தி முதல் இருக்கு. என்ன சக்தி முதல்? உங்களுடைய எல்பி கேஸ் தான் அங்க சக்தி முதலா பயன்படுத்தப்படுது சரியா. அப்ப உயிர்த்திணிவ சக்திகளா பயன்படுத்துற இடத்துல நாங்க என்னென்ன எல்லாம் உயிர்த்திணிவ சக்தி முதலா பயன்படுத்தி அதுல இருந்து சக்தி எடுக்கிறோம். உணவு சமைக்கிறதுக்கு, நீரை சூடாக்குறதுக்கு இந்த உயிர்த்திணிவை வந்து நாங்க பெற்றுக்கொள்றோம் சரியா. அடுத்தது சுவட்டு எரிபொருள். சுவட்டு எரிபொருள் இப்ப சுவட்டு எரிபொருள் சொல்லி சொன்னா நிலக்கரி சரியா. நிலக்கரின்னு சொல்லி நீங்களுக்கு தெரியும். பழைய காலங்கள்ல புகையிரதங்கள் வந்து இப்ப
என்ன மேனத்துல இயங்குது, மின்சாரத்துல இயங்குற புகையிரதங்கள் இருக்கு. ஆனா பழைய காலத்துல என்னத்தை வச்சு புகையிரதங்கள் வந்து இயங்கி கொண்டு வந்துச்சு, நிலக்கரியை பயன்படுத்தித்தான் இந்த புகையிரதங்கள் வந்து இயங்கி இருக்கு. சரியா? கரியை தின்று நீரை குடித்து கொழும்பை நோக்கி சென்ற இரும்பு பேய் என்று அன்றைய விடுகதை மூலம் புகையிரதங்கள் பற்றி எடுத்து கூறப்பட்டுள்ளது சொல்லி சொல்லியிருக்கிறான். சரியா? இது வந்து என்ன சொல்லினா, விடுகதை உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு வாக்கியத்தை சொல்றது, அந்த வாக்கியத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் என்னன்னு சொல்றதுதான் விடுகதை, உங்களுக்கு தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல புகையிரதங்களுக்கு, பண்டைய புகையிரதங்களுக்கு, பழைய கால புகையிரதங்களுக்கு ஒரு விடுகதை வந்து இருந்தது. அவன் என்னன்னு சொல்லி சொன்னார், கரியை தின்று, சரியா, கரிய சாப்பிட்டு நீரை குடிச்சு கொழும்ப நோக்கி செல்லுற இரும்பு பேய் என்று சொல்லி இந்த புகையிரதங்களை பண்டைய காலத்துல விடுகதைகள்ல வச்சு கேட்டுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல நிலக்கரியை எரித்து பெறப்பட்ட சக்தியை வச்சு புகையிரதங்கள் இயங்கி இருக்கு. இப்ப நிலக்கரியை எரிக்கும் போது பெறப்பட்ட வெப்பத்துல நீரை ஆவியாக்கி இயந்திரம் இயக்கப்பட்டுள்ளது. சரி, அதை வந்து என்ன சொல்றாங்கடா, அந்த நிலக்கரியை வந்து எரிச்சா அங்க நல்ல வெப்பம் வரும். அப்ப நீர் என்ன செய்யும், ஆவியாக்கப்படும். அப்ப அந்த நீர் ஆவியாக்கினா தான் இயந்திரம் இயக்க தொடங்குது. அப்ப அங்க புகையிரதம் மூட ஆரம்பிக்கிறது. சரியா? அதைத்தான் இதுல எங்க சொல்லியிருக்காங்க, கரியை தின்று நீரை குடித்து. சரியா? அடுத்தது நிலக்கரி, பெட்ரோலிய எண்ணெய், பெட்ரோலிய வாயு என்பதெல்லாம் இந்த சுவட்டு எரிபொருட்களுக்கான உதாரணங்களாக காணப்படுகின்றன. சுவட்டு எரிபொருட்கள் வந்து புவியின் உள்ளே பல்வேறு இடங்கள்ல ஒன்று சேர்ந்து காணப்படும். பண்டைய காலங்களில் நிலத்தை புதைந்து போன தாவர விலங்குகள பகுதிகளில் இருந்து இவ உருவாகி இருக்கும். அந்த பொருட்கள்ல வந்து புவியின் உள்ள அதிக வெப்பத்திற்கும் அமுக்கத்துக்கு முற்பட்டு சுவட்டு எரிபொருட்களாக மாறும். இவற்றில் அடங்கி இருக்கிற சூரிய சக்தி, சரிதான், இவற்றில் அடங்கி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொல்லினா, சூரிய சக்தி தான் இந்த சுவட்டு எரிபொருட்களுக்குள்ள அடங்கி இருக்கு சொல்லி சொல்லிடலாம். சரியா? இதுல பாருங்க, இது வந்து பெட்ரோலிய எண்ணெய் கிணறு, பெட்ரோல் பெற்றுக்கொள்ற ஒரு இடம். சரியா? பெட்ரோலிய எண்ணெய் கிணறுடைய படம் இதுல வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அடுத்தது காற்று எப்படி எங்களுக்கு ஒரு சக்தி முதலா பயன்படுத்துறது என்றதை நாங்க வந்து பார்க்க போறோம். அப்ப நெல் அறுவடை பின் பதர்களை அகற்றுறதுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த சப்பி நெல்லுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரம் நிறைய தூசுகள் எல்லாம் அந்த நெல்லோட வந்து கட்டாயமாக இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்கடா, தூக்கி இது படத்தை பாருங்க, நெல்லை வந்து என்ன செய்யறது, தூக்கி உயரத்துல வச்சு கொட்டுவாங்க. கொட்டும் போது என்ன செய்யும், காத்து அடிக்கிற நேரம் அப்ப கொட்டினாங்கன்னு சொல்லி சொன்னால் காற்று தூசுகளை தள்ளிட்டு போகும். தூசுகளையும் சப்பி நெல்லை பேரவில்லாத தள்ளிட்டு போகும். பேர உள்ள நல்ல நெல்லுகள் கீழே வந்து கொண்டு. அப்ப நெல்லை தூற்றுதல் சொல்லி சொல்லுவாங்க. அதிகம் சொல்லினா பழமொழிகள் கூட சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சரியா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நெல்லை தூற்றுறதுக்கு இது வந்து பயன்படுத்தப்படும். தானியங்கள் தூற்றுறதுக்கும் பயன்படுத்தப்படும். பாத்தீங்கன்னா சாமை போன்ற தானியங்களை எல்லாம் தூற்றுறதுக்கு இது வந்து பயன்படுத்தப்படும். அடுத்தது இதுல வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து காட்டப்பட்டிருக்கு. இதை பாருங்க, இது வந்து எதுக்குன்னு சொல்லி சொன்னால், காற்றுண்ட சக்தி, காற்று சக்தியால வேலை நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காகத்தான் இது வந்து செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நீங்க செஞ்சோடலாம் பாருங்க, பேனை மற்றும் தகர துண்டுகள் போன்றவைதான் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நீங்க வந்து இதை செய்யலாம். அடுத்தது இங்க பாருங்க, காற்று வீசும் போது காற்று ரத்த சுழல்வதால நூலில் கட்டிவிடப்பட்ட பட்டம் பேரம் மேல் நோக்கி உயர்த்தப்படுவதையும் அவதானிக்கலாம். சரி, அப்படிப்பட்ட நிறைய இடங்கள்ல காற்று வந்து பயன்படுத்தப்படுது. முதலாவது காற்று எங்களுடைய நாங்க சொன்ன மாதிரி என்ன ஆரம்பத்துல பார்த்தோம் தானே, காற்றாடி சுத்துறது என்ன பயன்படுத்தப்படுது, காற்று வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது எங்களுக்கு நூல்ல கட்டிவிட பட்டம் ஏறணும் என்ன செய்யணும், காற்று வேணும். இப்படிப்பட்ட செயற்பாடுல இருக்கிறது. அதே நேரம் காற்று சக்தியா பயன்படுத்தி காற்றாலைகள் இயக்கப்படுகின்றன. இலங்கையில கூட நிறைய காற்றாலைகள் வந்து இருக்கு. சரியா? அந்த காலத்துல காற்றாலைகள் எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், தானியங்களை அரைத்தல், நீர் இறைக்கிறது, அடுத்தது இந்த பட்ட செயற்பாடுகளுக்காக நீர் இறைக்கிறதுக்கு காற்று அந்த காலம் பயன்படுத்துறது. காற்றுக்கு இது வந்து சுத்தும் போது அங்க இருந்து என்ன செய்யணும்னா, கயிறு ஒன்று மாதிரி வந்து கிணத்துக்குள்ள இருந்து நீர் அள்ளி ஊற்றி கொண்டு இருக்கும். அடுத்தது தானியங்களை அரைத்தல். சரியா? தானியங்களை அரைக்கிறதுக்கெல்லாம் இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப காற்றின வேகத்தினால காற்றாலைகள் சுழலும் போது மின்ன பிறப்பிக்கிறதுக்கான காற்றாலைகள் இப்ப வந்து உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. இலங்கையில நிறைய காற்றாலைகள் வந்து இருக்கு. சரியா? பாருங்க, காற்றாலை மின் உற்பத்தி செய்யும் நிலையங்கள், காற்றாலை இந்த காற்று இது வந்து இருக்கும் எல்லா இடங்கள்லயுமே, காற்றாலைகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும்.
அங்க இருக்கக்கூடிய நிலையங்களுக்கு தானே மின் உற்பத்தி நிலையங்கள், அது அம்பாந்தோட்டை புத்தளம் போன்ற பகுதிகளில் வந்து காணப்படுது. பாயும் நீர் எப்படி உதவுது என்பதுதான் பார்க்க போறோம். இந்த பாயும் நீரை பற்றி நீங்க தர மாதிரி சுற்றாடலையே படிச்சிருப்பீங்க. நீர் வந்து இப்ப வேகமா வரும்போது அங்க என்ன செய்யும், அதுக்குள்ள நாங்க வந்து இப்ப பாருங்க இதுல உங்களுக்கு ஒரு மட்டை வந்து தந்திருக்காங்க தானே, இதுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இப்படி செஞ்சு அந்த கரண்டிகளை கொண்டு ஒரு ஓடுற நீருக்குள்ள உடனே பிடிக்க போறீங்க. அதாவது ஒரு பெப்பத்துல இருந்து பிடிக்க போறீங்கன்னு சொல்லிச்சோனால் அது சுத்துற வேகத்துக்கு இந்த கார்ட்போர்டை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்ல வேகமா இந்த கார்ட்போர்ட் வந்து சுத்தி கொண்டு போறது உங்களால அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, இப்படி சுற்ற வச்சு அதுல வந்து ஒரு மோட்டரை பூட்டி, சரியா, அந்த மோட்டர் வந்து சுத்தப்படம் போகுது, அங்க ஒரு மின் உற்பத்தி ஆகும். அந்த மின் என்ன செய்யும், அதை வந்து நாங்க அந்த மின்னை பயன்படுத்தலாம். இதுல பாருங்க இது வந்து இந்த ஓடுற நீரை வச்சு மின்னை பிறப்பிக்கிற ஒரு முறை. சரி, இங்க பாருங்க இதுல வந்து சுரங்க வழி ஒன்று இருக்கு, நீர்த்தக்கம் சுரங்க வழி இருக்கு. அப்ப இந்த சுரங்க வழியை திறந்து விடும் போது என்ன செய்ய போகுது, நீர்த்தக்கத்துல இருந்து நீர் வந்து பாஞ்சு வரப்போகுது, இங்கால் பக்கத்துக்கு வரப்போகுது. அப்ப இதுல என்ன செய்யறேன்னா இப்படி ஒன்று கட்டி விட்டோம்னு சொல்லி சொன்னாலும் அந்த நாங்க கரண்டி வச்சு செஞ்ச மாதிரி இவங்க வந்து பெரிய உலோகங்களை வச்சு செய்வாங்க. அப்ப இங்க இருந்து நீர் பாஞ்சு வரும். இதுல வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அந்த நீர் வந்து சுத்தும். இதை வந்து சுத்த மேலே கூடிய இந்த மோட்டார் சுத்தும். இங்க இருந்து வயர் மூலமாக கரண்ட் போய் ஒரு டிரான்சிஸ்டர்ஸ்ல வந்து அது வந்து குறைக்கப்படும். அதுக்கு பிறகு அங்க வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரிதானே? ஸோ இந்த நீரை பயன்படுத்தி செய்யற மின்னாலைகள் இங்க இலங்கையில அதிகபட்சமா காணும். கடல் அலை மின் உற்பத்தி நிலையங்கள். சரியா, கடல் அலைகள் வந்து சக்தி வாய்ந்தவையாக இருக்கிறது. அவற்றை பயன்படுத்தி கொண்டு அதிக அளவு சக்தியை வந்து உற்பத்தி செய்யலாம். எதிர்காலங்கள்ல கடல் அலைகள் மிகப்பெரிய சக்தி முதலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரியா, அதே நேரம் இதுல பாருங்க கடல்ல மிதக்கிற மின் உற்பத்தி நிலையங்களின் ஊடாக இந்த சக்தி மின் சக்தியாக மாற்றப்படலாம். இதற்காக வளியோட்டத்தின் செயற்படும் சுழலிகள் பயன்படுத்தப்படுவது. சரிதானே? பாருங்க வளியோட்டத்தால செயற்படுற இந்த சுழலிகளை பயன்படுத்தி இதுல வந்து செய்யறாங்க சொல்லியிருக்கிறேன். இப்ப கடல் அலைகள்ல இங்க பாருங்க மிதக்க விடப்பட்டது தானே, இப்படி மிதக்கப்பட்டு மின்ன உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த படத்தை வந்து நீங்க பாருங்க. சரியா, சோ கடல் அலையும் வருங்காலங்கள்ல பெரிய ஒரு சக்தியாக மாறும் அப்படின்னு சொல்லினாங்க. அடுத்தது கடல் அலை தாக்கத்தால அதிக சக்திய காரணமாக சில சந்தர்ப்பங்கள்ல பாதகமான விளைவுகளும் ஏற்படும். 2004 இலங்கையில கூட சுனாமி வந்திருக்கு. அது என்ன, கடல் அலைகளாக தானே வந்தது. அது என்ன செஞ்சிருக்கு, நிலைய உயிர்களை காப்பு வாங்கி இருக்குது. இந்த மக்களுடைய உடைமைகள் பயிர்கள் எல்லாமே சேதமாகி போயிருக்கின்றது. அடுத்தது வெற்று பெருக்கு அலைகள். சரியா, இப்ப சூரிய சந்திர ஈர்ப்பின் காரணமாக சமுத்திரத்தின் நீர்மட்டம் வந்து மாற்றமடையும். இது வெற்று பெருக்குன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரிதானே? வெற்றப்படம் அல்லது பெருக்கமடையும், அதான் வெற்று பெருக்கு. இப்ப சூரிய சந்திர ஈர்ப்பு காரணமாக சமுத்திரங்கள் என்ன செய்யுமா, நீர்மட்டம் மாற்றம் அடையுமா. அப்ப இந்த பெருக்கு ஏற்படுற போது கடல் மட்டம் உயரும், வெற்றி ஏற்படும் போது கடல் மட்டம் தாழ்வடையும். அப்ப பெருக்கு ஏற்படுற சந்தர்ப்பங்கள்ல தரையோட உள்ள நீர்த்தேக்கத்துக்கு கடல் நீரை பாய செய்யலாம். வெற்றி ஏற்படுற போது நீர்த்தேக்கத்திலிருந்து கடலை நோக்கி நீரை பாய செய்யலாம். இவ்விரு சந்தர்ப்பங்களால் தான் பாயிர நீரினால சுழலிய சுழலை செஞ்சு, சரியா, உங்களுக்கு வெற்று அல்லது பெருக்கு ஏற்படும் போது அதை நாங்கள் சமப்படுத்தலாம். அதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், அதை வந்து நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை வந்து நாங்கள் சமப்படுத்தி கொள்ளலாம். அப்படி இந்த சமப்படுத்தும் போது நாங்கள் என்ன செய்யணும், அந்த அலைகளை பயன்படுத்தி அது திறந்து விடும் போது அந்த வேகத்தினுடைய அலைகளை பயன்படுத்தி சுழலிகளை சுத்த வச்சு அங்க கூட மின்ன உற்பத்தி செய்யறாங்க. சரியா, அப்ப பாயிர நீர்ல சுழலிகளை சுழல செஞ்சு மின்ன தொடர்ச்சியாக உற்பத்தி செஞ்சு கொள்ளலாம். வெற்று பெருக்கு அலையினால பயன்படுவதற்கு நீர் மட்டத்துல பெரிய வேறுபாடு காணப்பட வேண்டும். சில நாடுகளுக்கு அண்மையில உள்ள கடல்கள் வந்து நீர்மட்டத்துக்கான வேறுபாடு 3 மீட்டர்ல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது கடல் அலையண்ட தாக்கத்தின் அதிக சக்தி காரணமாக நாம் எதிர்கொண்ட சுனாமி இதற்கு உதாரணம். அப்போ பெருமளவு மனித உயிர்கள் இவ்வகையான அலையின் தாக்கமாக பலியாகி இருக்கின்றன. அத்துடன் கட்டிடங்களும் மரங்களும் கூட பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. சரி, அப்ப இந்த நாடுகளுக்கு இடையிலான நீர்மட்டத்தின் வேறுபாடு இப்படிப்பட்ட இந்த பிரச்சனை அதிக சக்தி தாக்கத்துக்குள்ளான ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டோம்னா அந்த எங்களை சுனாமி வந்து பெறும். சரியா, அடுத்தது புவி வெப்பம். அப்ப புவியினுடைய அகத்தே அதிக வெப்பமான பிரதேசங்கள் காணப்படும். சரியா, புவியினுடைய அகம் நில அடிப்பகுதி இருக்கிற அந்த இடங்கள்ல வந்து அதிக வெப்பம் வந்து காணப்படுகின்றது.
அங்க நிலவர வெப்பத்தை மின் பிறப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அவ்வாறுதான் இடங்கள்ல குழாய் மூலம் நீரை அனுப்பும் போது நீர் என்ன செய்யும்? ஆவியாகும். இது நீரை தான் பயன்படுத்தி இந்த மின்னெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரிதானே? இப்ப புவியினுடைய அகப்பகுதி எப்பவுமே சூடா தான் இருக்கும். உள்பகுதி எப்பவுமே சூடு. அது நல்லா சூடா இருக்கிற நாடுகளும் இருக்கு, பிரதேசங்கள் இருக்கு. அப்ப அங்க அப்படி சூடா இருக்கிறதுல நாங்க குழாய்களை போட்டு நீரை ஒழுங்கு அனுப்பினா வேறொரு குழாய்கள் மூலமாக அந்த நீர் ஆவி வெளியில வரும். அவ்வளவு சூடா இருக்கும் போது நீராவி வரும் தானே. அந்த நீராவியை வச்சு சுழலிகளை சுத்தம் செஞ்சு நீராவி வர வேகத்துக்கு சுழலிகளை இயக்கி அதன் மூலம் என்ன பிறப்பிக்கலாம். சரியா? இது பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இது ஒரு அப்படிப்பட்ட புவி வெப்பத்தை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யற நிலையம் தான். இங்க பாருங்க, அந்த நிலையத்தை பிறப்பிச்சிருக்காங்கன்னா ஆற்றங்கரை தான் பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது அங்க இருந்து நீரை எடுத்து இதுக்குள்ள அனுப்புவாங்க. அப்ப இது என்ன செய்யும்? நீரை ஆவியாக்கி மேலே அனுப்பும். இப்படி அனுப்புறதால சுழலிகள் சுத்தம். சுழலிகள் மட்டும்தான் சுத்த வைக்கலாமா? இல்லையே. அந்த நீராவி மிச்சம் மேல போகுது. அந்த நீராவி மேல போகும்போது என்ன செய்ய போகுது? அது திரண்டு திருப்பி மழையாங்களுக்கு திருப்பி அந்த நீர் வரப்போகுது. சரியா? இப்ப புவி வெப்பத்தை பயன்படுத்தி இந்த மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது அணுக்கரு சக்தி. சரியா? அணுக்கரு சக்தி, கருசக்தி. சரியா? இது சூரியனுடைய சக்தி உற்பத்தி செய்கின்ற செயல்பாடு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அணுக்கள் இந்த சிறிய சிறிய துகள்கள் என்ன செய்யும்டா சில செயல்முறைகளின் பின்னால இந்த அணுக்கள் அணுத்தாக்கம் மிகப்பெரிய தாக்கமாக இருக்கு. சரி, அணு உண்டுன்னு சொல்லி சொன்னா அது எங்க? அணுக்கள் தான் அணுக்குள்ள இருக்கு. சரி, அந்த அணுக்கள் ஒவ்வொன்றையும் தாக்கமடைய செய்யறது. தாக்கமடைஞ்ச அணுக்களால மிகப்பெரிய சக்தி அது அணு உண்டுன்னு சொல்லி அழைக்கப்பட்டு அதால மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுது. சரியா? இப்படிப்பட்ட இந்த அணு பாரிய அளவு சக்தியை வெளிப்படும். பாரிய அளவு சக்தி வெளிப்பட்டால் எங்களுக்கு சரியானதல்ல, மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் அணுக்கள். அப்ப அதனாலதான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதை கட்டுப்படுத்துற நிலையங்களை உருவாக்கி அங்க கட்டுப்படுத்தினோம்னு சொல்லி சொன்னால் அந்த சக்தியிலையும் நீராவியை பிறப்பிச்சு அந்த நீராவியை வச்சு என்ன செய்யலாம்? மின்ன உற்பத்தி செய்யலாம் சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. சக்தியை பிறப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சரியா? சொல்லி அணுசக்தி மிகவும் ஒரு பாரிய மோசமான சக்தியாக காணப்படுகின்றது. இது நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த அணுவை உற்பத்தி செய்யற இடங்கள்ல இப்ப சில பகுதிகள் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் இந்த அணு உற்பத்தி இடங்கள்ல லீக்கேஜ் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த அணுவை கட்டுப்படுத்துற இந்த பெரிய பெரிய குழாய்கள் மனிதர்கள் உங்களுக்கு காட்டப்பட்டது பாருங்க, பர்பிள் கலர்ல உண்டு. அதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அங்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த அணுக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினா பாரிய இடங்கள்ல உயிரினங்கள் வாழ இயலாம போகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த அணுக்களுக்கு இருக்கின்றது. நுணுக்கு காட்டி தெரியும். சரியா? நுண்ணங்கிகளுக்கு தெரியும். இந்த நுண்ணங்கிகளுக்கு தானே அவன் நுணுக்கு காட்டியால பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய நுணுக்கு காட்டியாலும் கூட அவதானிக்க முடியாத ஒரு சின்ன துகள் தான் அணு. சரியா? அணு அவதானிக்கவே முடியாது. வெச்சக்கண்ணால அவதானிக்கலாது, நுண்ணங்கிய பார்க்கக்கூடிய நுணுக்கு காட்டிய வச்சா கூட அவதானிக்கலாம். இவ்வளவு சின்ன அணு அவ்வளவு பெரிய சக்தியை கொண்டு வரும். சரியா? இது நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும். இதுல பாருங்க, மின்வரை நிலையம், காற்றாலை, வெப்ப மின்வரை நிலையம், வெந்நீர் ஊற்று ஆகியவற்றை பார்வையிடுவதற்கு களப்பாய் நம்முடைய ஒழுங்கு செய்வதன் மூலம் சக்தி முதல்கள் பற்றியும் அவற்றின் பயன்பாடு பற்றியும் விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதுக்காக நாங்க என்ன செய்ய களப்பாயனத்தை பாடசாலையில் ஆசிரியர்கள் மேற்கொள்வாங்க. அப்படின்னு சின்ன பிள்ளைகள் சேர்ந்து நீங்க வளர்ந்து விஞ்ஞானம் படிக்கும் போது அந்த காலங்களில் நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்ப சக்தி முதல்களோட தொடர்ச்சியான பயன்பாடு பற்றி நாங்க பார்க்கிறோம். இப்ப வேலை செய்வதற்கு சக்தி அவசியம். அதை பற்றி நாங்க எல்லாமே முழுக்க பார்த்துட்டோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த சக்திக்கு ஒளியை பெற்று தர்றதுக்கு, எங்களுக்கு உடலை சூடாக்குறதுக்கு, சரியான எங்களுக்கு ஒளியை பெற்று தருகின்றது. அதுல என்ன உடலை சூடாக்குகின்றது, உணவை சமைக்கிறதுக்கு உதவுகின்றது, தேவைக்கேற்ப உணவை குளிரூட்டுகின்றது, தொலைக்காட்சி, வானொலி என்பவற்றை இயக்குகின்றது, வாகனங்களை இயக்க செய்கின்றது. எல்லாத்துக்குமே சக்தி எங்களுக்கு தேவை. அப்ப இன்றைக்கு 200 வருடங்களுக்கு முன் நீங்கள் வாழ்ந்ததாக நினைத்துப்பார். சரியா? உங்களுக்கு இப்ப 200 வயசு குறைஞ்சிட்டு, நீங்க 10 வயசு பிள்ளைகள், 11 வயசு பிள்ளைகள் 200 வருஷத்துக்கு முன்னால் போய் சொல்லி சொன்னால் அந்த காலத்துல சக்தியை பெற்றுக்கொள்வது பிரதான சக்தி முதல்ல சூரியன், விறகு, காற்று, அவ்வளவுதான். மின்னெல்லாம் இல்ல. இப்ப சூரிய வெப்பம் உணவு சமைக்கிறதுக்கு விறகும் பயன்படுத்தப்பட்டது.
அன்றைய மாலுமிகள் கடல் பயணத்துக்காக என்னத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லினால் காற்றின் சக்தியை பயன்படுத்தக்கூடிய பாய்மர கப்பல்களை தான் பயன்படுத்தினார்கள். நீங்க யோசிக்கலாம், என்னடா 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா பாய்மர கப்பல் இருந்துச்சான்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. இப்ப 2021 ஆண்டு. ஆனால் 1505 1400 காலகட்டத்திலேயே 1400 காலகட்டம், அதாவது இன்றைக்கு 400 வருடங்களுக்கு முன்னாடி 620 வருடங்களுக்கு முன்னாடி யார் ஆரம்பிச்சது? போர்த்துகேசியர் ஆரம்பிச்சார்கள் கடல் வழி பயணங்களை. சரியா? அப்ப 200 வருடங்களுக்கு முன்னாடி இருக்காதுன்னு நாங்க சொல்லலாமா? இல்ல, அன்றைய காலகட்டத்திலேயே அன்னைக்கு யார் ஆரம்பிச்சது? போர்த்துகேயர் ஆரம்பிச்சாங்க கடல் வழி பயணங்கள். கப்பல்களை கட்டி பெரிய பெரிய பாய்மர கப்பல்களை போர்த்துகேயர் பக்கம் வந்து 1505 ஆண்டு என்ன செஞ்சிருக்கணும்? இலங்கையை கைப்பற்றி இருக்கணும். இலங்கை போர்த்துகேயருக்குள்ள வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரித்தானியர்களா ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டவர்களா இங்க வந்து தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி இருக்காங்க. இதெல்லாம் கப்பல்களை தான் வந்தாங்க. சரியா? அப்ப அந்த காலங்களில் என்ன கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த கப்பல்கள் அங்க அவங்களுக்கு மோட்டர் இல்லை. என்ன பயன்படுத்திச்சுன்னா காற்று அடிக்கிற திசைக்கு போக வேண்டியதான் கப்பல். அவங்க சரியா பிடிக்கிறாங்க. இப்ப கூட மீன் பிடிக்கிறார்கள், இந்த காற்றை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறார்கள் இருக்காங்க. சரியா? நீர்ல இருந்து ஒரு காற்று, மணல்ல இருந்து ஒரு காற்று சொல்லி காற்று 2 பக்கத்தால் அடிக்கும். இரவு நேரங்கள்ல காற்று எப்படி அடிக்கும்னு சொல்லிச்சுனால் மணல்ல இருந்து நீருக்கு அடிக்கும். சரியா? மணல்ல இருந்து நீருக்கு அடிக்கும். பகல் நேரங்கள்ல நீர்ல இருந்து மணலுக்கு அடிக்கும். சரியா? அப்ப அது இது ஒரு பெரிய விஷயம். இதை பற்றி நாங்க இப்ப கதைப்போம். சரியா? இதோட கொஞ்சம் நேரம் கதைக்கலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா பேனியை வச்சு கொஞ்சம் கலர்க்குறேன். நீங்க வந்து அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா நான் ஒரு பக்கத்துக்கு நீளம் போடுறேன். இதுல உங்களுக்கு இந்த பக்கம் விளங்க ஸோ அந்த பக்கத்துல நான் உங்களுக்கு அந்த படுத்துக்குறேன். சரியா? ஒரு பக்கம் ஃபுல்லா நீர், என்ன எங்களுடைய கடல். இதை நான் 2 ஆக்குறேன். என்ன 2 விதமான காட்டையும் விளங்கப்படுத்துறதுக்கு எங்களுக்கு இது தேவை. சரியா? இப்ப அடுத்த பக்கத்துல என்ன இருக்க போகுது? மணல் இருக்க போகுது. சரியா? ப்ரௌன் கலர் போட்டிருக்கு. மணலுக்காக நான் இங்க ப்ரௌன் கலர் உங்களுக்கு வந்து போட்டு காட்டி இருக்கிறேன். சோ மணல், இந்த பக்கம் மணல் உள்ள பிரதேசம். சரியா? சோ அந்த பக்கத்துல நான் இப்ப அடிச்சிடுறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் நினைப்பேன் இது ஃபுல்லா இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இது இதெல்லாம் விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? இப்ப 2 இடங்களே சூரியன் கிரகணம். அதான் 2 சூரியன் கணக்காதீங்க. நான் 2 படம் பண்ணபடியே என்ன கிரகணம் 2 சூரியன் தான் கீழப்பாடு. அதுல 2 பொதுவா பெரிய சூரியன் ஒன்று கீழட்டா. ஓகே, பெரிய சூரியன் ஒன்று கீழ நீங்க. சரியா? சூரியன் இதுல நிக்கிற 2 பேருமே பொது. இப்ப சூரியன் வந்து நிக்கிற ஒரு சின்ன பையன் பட்டம் ஏத்துறான். சரியா? சின்ன பையன் கடற்கரையில போய் பட்டம் ஏத்துறான். இது வந்து சரியான படங்கள் இல்ல. சூரியன்லாம் வட்டம் தானே. உனக்கு நான் வந்து அப்படியெல்லாம் காட்டல, சும்மா கூறுறேன். சரியா? சோ ஒரு பையன் என்ன செய்ய போறான்? இப்ப பட்டம் ஏத்த போறான் கடற்கரையில நின்று. இப்ப இங்க இருந்தான் பட்டத்தை விட்டான்னு சொல்லி சொன்னா இப்ப பட்டம் அவன் விட இந்த பக்கமா பட்டமும் இருக்கு. சரி, அவனுடைய பட்டம் இந்த பக்கமா வருது. அப்ப என்ன செய்யறான்? இரவு பனைமரம் ஒன்றுல கட்டி விட்டுட்டு போறான். நல்ல தென்னை மரம் தானே நிற்கும் கடற்கரையில. கட்டி விட்டுட்டு போறான். இரவு நேரத்துல அடுத்த நாள் காலமா வந்து பாக்குறான். எங்கேன்னு சொல்லி சொன்னால் இப்படி அடிக்குது. சரியா? இப்படி பட்டன் நிக்குது. அது என்னடா காலம் மத்தியான நேரத்துல எத்தனை இங்க நிக்குது? விடிய காலம் இருட்டு வெடிச்ச வரமுன்னம் இந்த பக்கமா நிக்குது என்று ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். சரியா? அதுதான் எங்களுடைய கடல் காற்று, மணல் காற்று. அதாவது சூரியன், மணலுக்கு ஒரு தன்மை இருக்கு, வேளைக்கு சூடாயிடும். மணல் என்ன செய்யும்? வேளைக்கு சூடாயிடும். அப்ப இந்த சூரியனுடைய வெப்பம் மணல்ல வந்து மதிய நேரங்கள்ல நல்லா படிச்சிடும். மணல் நல்லா சூடா இருக்கு. நீங்க கடற்கரையில போய் நிப்பீங்களா? கடற்கரை போய் தண்ணிக்குள்ள காய வச்சுட்டு நிக்கிறேன்னு சொல்றேன். மணல்ல நிக்கும் நிப்பீங்களா? ஏலா உங்களோட நிக்கலாம். அள்ளும் சும்மா கால் வந்து பொங்குற மாதிரி அள்ளும். அவ்வளவு வெப்பமா. அப்ப என்ன செய்வாருண்டா கடல் அந்த நேரங்கள்ல கடல் நீர் வந்து வேலைக்கு சூடாகாது. அப்ப நீர் என்ன செய்யுமாண்டா பெரிய பேரிய பிரதேசம் தானே. நம்ம நீர் என்ன செய்ய போகுது? அங்கே
குளிர்காற்று இங்க நோக்கி அடிக்க போகுது. அங்கேருந்து குளிர்காற்று என்ன செய்ய போகுது? இங்க நோக்கி அடிக்க போகுது நீர். அப்ப வெப்பம் மணல்ல கூடவா இருக்கிறதால நீர் என்ன செய்யுது? இங்க இருந்து குளிர்காற்று மணலுக்கு அனுப்புது. அதே மாதிரி இரவு நேரம் சொல்லிச்சுன்னா மணலுக்கு ஒரு தன்மை இருக்கு, என்ன? டக்குன்னு சூடாகும், டக்குன்னு சூட விட்டுரும். அப்ப இரவு நேரங்கள்ல மணலுக்கு சூடு இல்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொதிச்ச நீருக்கு இப்பவும் வெப்பம் இருக்கு. அப்ப இரவு நேரங்கள் என்ன செய்ய போகுதுன்னா மணல்ல இருந்து கடலுக்கு போகுது, மணல்ல இருந்து கடலுக்கு போகுது. அப்ப மீனவர்கள் என்ன செய்வார்கள்டா, இரவு நேரம் ஒரு 3 மணி இருக்குமென்னு சொல்லிச்சோன்னா அப்ப வலிக்கிடுவாங்க கப்பல்ல. சரியா? அவர்களுடைய பாய்கப்பல் ஏறினா காற்று இந்த பக்கமா தான் அடிக்குது, கொண்டே கடலுக்குள்ள விடும். அது விட்டவன் எங்கேயோ வரும், அடுத்த நாளைக்கு போனாலும் போயிடும். போய் கொஞ்சம் நேரங்கள் அங்குரம் போடுவாங்க, அதில் நிற்பாங்க, 2 மீன் பிடிப்பாங்க. அதே மாதிரி பகல் நேரம் ஆட்டும் அங்குரத்தை தூக்கிடுவாங்க. அப்ப திரும்பி எங்க அடிக்க போகுது? இங்க தானே அடிக்க போகுது. இப்ப கப்பல் வரப்போதீங்க, வந்தீங்க சரியா இறங்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செயற்பாடு தான் கடற்காற்று மணக்காற்று. ஸோ உங்களுக்கு விளங்கிட்டா நீங்க வேணுட்டா பாருங்க. நீங்க பட்டம் ஏற்றி பாக்குறீங்களா? கடற்கரையில் இருக்கிற மாணவர்கள், கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்க்கலாம். நீங்க வேணா பட்டம் ஏற்றி கட்டி விட்டுட்டு பாருங்க, கட்டாயமாக மாறுபடும். அல்லது பயணம் செய்யும் போது பாருங்க, உங்களுக்கு நீங்க விடிய காலங்களால் பயணம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கடல் நோக்கி, கடலினுடைய பாதையில, கடல் இருக்கக்கூடிய பாதையில நீங்க வந்து பயணம் செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரங்கள்ல உங்களுக்கு எதிராடி, உங்களுக்கு முன்னுக்கு கடல் இருக்கு, உங்களுக்கு முன்னுக்கு கடல் இருக்கு, நீங்க அந்த ஒரு மெயின் ரோட்ல போய் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப உங்களுக்கு எதிரா என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் காத்து வந்து மத்தியான நேரங்கள்ல இருக்கும், மதிய நேரங்கள்ல இருக்கும். ஆனா நீங்க விடிய காலத்துல போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த எதிர்காத்து வந்து அடிக்காது. எதிர்காத்துன்னு இருக்குதானே, அது உருவாகிறதுக்கு காரணமே இந்த கடற்காற்று மணக்காற்று தான். சரியா? சோ நீங்க மணல் பகுதியில இருந்து கடல் பகுதிக்கு மதிய நேரங்கள்ல போனீங்கன்னு சொல்லி உங்களுக்கு எதிர்காத்து இருக்கும். ஆனா விடிய காலங்களால போனீங்கன்னு சொல்லி உங்களுக்கு எதிர்காத்து இருக்காது. சரியா? சோ இதை வந்து நீங்க ஞாபகம். அப்ப நாளுக்கு நாள் மனிதனோட தேவைகளும் அதிகரித்து செல்லும். அப்ப அந்த தேவைகள் நிறைவு செய்யணும்னா அவனுக்கு நிறைய சக்தி தேவைப்படும். இதற்கேற்ப புதிய புதிய சக்தி முதல்கள் வந்து கொண்டே இருக்கு. அதுல அதிகமானவை மின் உற்பத்தி செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. நாங்க படிச்சதுல எத்தனையோ மின் உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அப்ப உலக வாழ்ற மக்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து செய்யறது தேவைகள், தேவைகளுக்கு சக்தி தேவைகள் ஏற்படுகிறது. அப்ப சக்தி வளங்களை துரிதமாக அதிகரித்து அவரை நாங்க பக்குவம் வரையறுக்கப்பட்ட ஒரு அளவுல பாதுகாத்தான் சக்தி எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். சுவட்டு எரிபொருள் எல்லாமே வேகமாக முடிவிடும் சக்தி முதல்கள். அது திருப்பி உருவாகணுடைய எத்தனையோ காலங்கள் எடுக்கும், பல மில்லியன் வருடங்கள் எடுக்கும். எதிர்கால சந்ததிக்கு மின் உபகரணங்கள் ஏழு வாகனங்களை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும். நாங்க இப்ப சுவட்டு எரிபொருள் முடிச்சோம்னு சொல்லிச்சோம். ஸோ இதெல்லாம் அதுல நீங்க வந்து எப்பவுமே கவனம் எடுத்துக்கொள்ளணும். சக்தி நுகர்வை குறைப்பதன் மூலம் அங்க மீதப்படுத்திக் கொள்ளலாம். அன்று வாழ்ந்த மூதாதையர்கள் வந்து மிக சிக்கனமான சக்தியை பயன்படுத்தி இருக்கிறார். அவர்கள் சேமித்து வைத்த சக்தி முதல்களை எதிர்கால சந்ததிக்கு மீதப்படுத்துவதற்கு நமக்கு எமது கடமை. இதற்காக நாங்க வாழக்கூடிய அந்த சூழல் இருக்கக்கூடிய சக்திகளை நாங்க என்ன செய்யணும்? எதிர்காலங்களுடைய எதிர்கால சந்ததிகளை கருத்துல கொண்டு அதை வந்து நாங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு அளவீட்டோட பயன்படுத்தி கொள்ளணும். சரியா? இதுல பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு நேரடி அறிவுக்காக தரப்பட்டிருக்கு. உயிர் திணிவை பயன்படுத்தி உயிர் வாயு உற்பத்தி செய்யப்படுகின்றது. எரிபொருளை உற்பத்தி செய்யலாம். நகர கழிவுகள், விவசாய அறுவடையின் பின் எஞ்சுகின்ற பொருட்கள் இதற்காக பயன்படுகிறது. கரும்பு சாட்டில் இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய மதுசாரம், எதனால் வாகன எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. சில நாடுகளில் வாகன எரிபொருள் உற்பத்திக்கு சோள தாவரத்தையும் பயன்படுத்துகின்றார்கள். சில சோளத்தையும் பயன்படுத்துகிறோம். இப்ப உங்களுடைய பாடத்தினுடைய பொழிப்பு வேலை செய்வதற்கு சக்தி அவசியம். சரியா? அப்ப வேலை செய்யற ஆற்றலை வந்து நாங்க சக்தி சொல்றோம். சக்தி இருக்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப சக்தி வந்து உங்களுக்கு வேலை செய்யற ஆற்றல். அடுத்து வேலை செய்யும் போது சக்தி ஒரு வடிவத்திலே இருந்து வேறொரு வடிவத்துக்கு மாற்றப்படுகின்றது. சரியா? இதை பற்றி எல்லாம் நீங்க 8ஆம் ஆண்டுல முழுமையாக படிப்பீங்க. 7ஆம் ஆண்டுல கூட இதை பற்றி முழுமையான ஒரு கருத்து வந்து இருக்குது. சக்தி எப்படி மாற்றம் அடையுது, சக்தி மாற்றத்தை பற்றி நீங்க வந்து படிப்பீங்க. அடுத்து சக்தி பட சக்தி முதல்கள் என்று சொல்றேன். உங்களோட பிரதான சக்தி முதல் வந்து சூரியன். சில சக்தி முதல்கள் நாளுக்கு நாள் குறைந்து செல்கின்றன. அப்ப சக்தி முதல்கள் நாங்க வந்து சிக்கனமா பயன்படுத்தணும். இது இந்த பாடத்தினுடைய பொழிப்பு. இதுல உங்களுக்கு வந்து பயிற்சி தரப்பட்டிருக்கு. ஸோ இந்த பயிற்சியில் வரும் பெரிய 3 கேள்விகள் தான். அப்ப இந்த 3 கேள்விகள்ல முதலாவது கேள்விக்கு வந்து நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல பதிலளிக்க போறீங்க. அடுத்த 2 கேள்விக்கு மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன்.
இலங்கையில் மின் உற்பத்திக்கு பொருத்தமான மாற்று சக்தி முதல்கள் யாவை? சரியா? சோ இலங்கையில என்னென்னலாம் பயன்படுத்தலாம்? முதலாவது காற்றாலைகள் பயன்படுத்தலாம். சரியா? அடுத்து ஓடும் நீரை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யலாம். சூரிய மின் உற்பத்தியும் இலங்கையில செய்யலாம். சரியா? அடுத்தது தற்போது இலங்கையில மின் உற்பத்தி நிலையங்கள் பயன்படுத்தப்படுகின்ற சுவட்டு எரிபொருள் யாது? சரியா? இப்ப சுவட்டு எரிபொருள் என்னென்ன இலங்கையில வந்து பயன்படுத்தப்படுது? எல்பி வாயு இலங்கையில பயன்படுத்தப்படுது. பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. உங்கள் வீட்டில் சக்தி நுகர்வை சிக்கனப்படுத்துவது நீங்கள் முன்வைக்கும் ஆலோசனைகளை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், முதலாவது உங்களுடைய சிக்கனமான ஒரு நாங்கள் வாகனம் ஓடுறதுல துவிச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தலாம். சரியா? துவிச்சக்கர வண்டிகளை பயன்படுத்தலாம். மின்னுக்காக நாங்கள் என்னதை செய்யலாம்னு சொல்லி சொன்னால் சூரிய கிழங்களை பயன்படுத்தலாம். ஏன்னா நாங்கள் இப்போ ஓடும் நீரில் மின், சுவட்டு எரிபொருள்ல மின்னு சொல்லி சொன்னால் அப்போ சுவட்டு எரிபொருள் வீணாக போகுது. ஆனால் சூரியனை எப்போவே முடியாத ஒரு கேரணி. அப்போ சூரியனை பயன்படுத்தி நாங்கள் வந்து இப்போ செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த எதிர்கால சந்ததிக்கு சுவட்டு எரிபொருளை வச்சு செய்யலாம். சரியா? அப்போ எதிர்காலத்தில் உள்ள அதிகமாக பயன்படுத்த நேர சக்தி முதலீடுன்னு சொல்லியிருந்தாங்க. முதலாவது சூரியன் பயன்படுத்தப்படும். அடுத்தது மிக பெரிய சக்தியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கடல் அலைன்னு சொல்லி உங்களுக்கு பாடப்படப்பில் சொல்லியிருந்தாங்க. சரியா? அதே நேரம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பார்க்கலன்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் கேட்டு கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.